அண்டை மாநிலத்திடம் அடகு வைக்கக்கூடிய வேலையில தாவேக அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறதோ என்ற சந்தேகம் எழுகிறது சார். அதே மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை. நான் இன்றைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அதை திமுக தான் காரணம்னு ஏத்துக்க முடியாது. நான் ஒண்ணு சொல்றேன். சிங்கப்பெண் அதிரடி படை என்பதை இன்னும் 2 நாளைக்கு முன்னாடி தொடங்கலான்னு இருந்தார். ஏன் அதை தொடங்கல? சிம்பிள் ரீசன், ரொம்ப காம்ப்ளிகேஷன்லாம் கிடையாது. அவரோட மேனேஜர் வீட்டுல ஏதோ ஃபங்க்ஷனு, அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக கவர்மெண்ட் ப்ரோக்ராம ரீஷெடியூல் பண்றாரு. எப்போ? 1 வாரம் கழிச்சு. அப்போ நீங்க தொடங்குறேன்னு சொல்றதையே 1 வாரம் கழிச்சு நீங்க அதை பண்றீங்கன்னா அதுவரையில் ஏற்படக்கூடிய குற்றச்சம்பவங்களுக்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வது? நீங்க சிங்கப்பெண் அதிரடிப்படை என்பதை தொடங்கியதற்கான நோக்கம் என்ன? பெண்களுக்கு எதிரான குற்றம் குறைய வேண்டும் என்று தொடங்குறேன்னு சொல்றீங்க. 1 வாரம் டைம் டியூரேஷன் ஒரு மேனேஜர் வீட்டில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிக்காக எடுத்துக்கிறீங்கன்னா அந்த 1 வார காலம் சிறுமிகளுக்கும் பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய குற்றங்களுக்கு பொறுப்பை முழுமையாக ஜோசப் விஜய் ஏற்பாரா?